ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ரியல் கிரிக்கெட் 24ல் 1975 வேர்ல்ட் கப் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோட மேட்ச் நம்பர் 2 தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். வாங்க ப்ளே பண்ணிடலாம். 1975 வேர்ல்ட் கப்புக்குள்ளே போயிட்டோம். அண்ட் ரெஸ்யூம் தான் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி கரண்ட் மேட்ச் பாகிஸ்தான் வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். நம்ம மேட்சஸ் ஒன்று தான் விளாண்டுருக்கோம். அண்டு நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கலை. ஏன்னா நான் விளாண்டதே ஒரு மேட்ச் தான். அண்ட் இது ரெண்டாவது மேட்ச். அண்ட் பிக்சர்ஸ் போய் குரூப் 2 எடுப்போம். நம்மளுக்கு இன்றைக்கி பாகிஸ்தான் கூட மேட்ச். அண்ட் அடுத்த மேட்ச் நமக்கு ஆஸ்திரேலியா கூட. இது முடிஞ்சால் நம்ம நாக் அவுட்குள்ளே போயிடலாம். அண்ட் கேம்குள்ளே போகலாம். அண்டு எப்பயுமே லண்டனில் தான் அந்த எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இந்த மற்ற ஆஃப்டர்நூனுக்கு மாற்றிப்போம். கேட்சிங் ஃபீல்டிங் எல்லாமே மேனுவலே இருக்கட்டும். நம்ம டீம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆர் ஃப்ரெடரிக்ஸ், கார்டன் கிரீனிச், ஏ கலிச்சரன் நேற்று செம ஃபார்மில் இருந்தார். ஆர் கன்ஹாய், சி லாய்ட், விவியன் ரிச்சர்ஸ், கே பாய்ஸ், பி ஜூலியன், டி முரை, வி ஹோல்டர், ஏ ராபர்ட்ஸ். அண்டு பாகிஸ்தான் டீம் பார்க்கலாம். எஸ் முகமது எம் கான் கேப்டனா. அண்ட் எஸ் அப்பாஸ், எம் முகமது, டபிள்யூ ராஜா, ஜே மியான் டாட், இம்ரான் கானா, ஐ கான்னா இம்ரான் கான் நினைக்கிறேன், தெரியல, பி மிர், டபிள்யூ பரி, ஏ மசூத், என் மாலிக். வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் சி லாய்ட், பாகிஸ்தான் கேப்டன் எம் கான். இது நம்ம 1975 வேர்ல்ட் கப்போட எபிசோட் 2. நம்ம தொடர்ந்து எபிசோட் வந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி மேட்ச் பாகிஸ்தான் வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். வெதர் நல்லா சம்மராக தான் இருக்குது. பிச் ஹார்டு, டெம்பரேச்சர் 24.3 நினைக்கிறேன். அது இந்த கிரவுண்டும் அதே கிரவுண்ட் தான். அண்டு சஞ்சய் மஞ்சரேக்கர் அவரே தான் கமெண்டேட்டர் போல். நம்ம நேற்றே எல்லாத்தையும் பார்த்தனால ஸ்கிப் பண்ணிடுவோம்னா. அண்ட் டாஸ் பாகிஸ்தான் கையில் கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் டாஸை ஸ்பின் பண்ணியிருக்கு. நம்ம டைல்ஸ் எடுத்துருக்கோம் நேற்று ஹெட்ஸ் எடுத்தனால. அண்ட் நம்ம டாஸ் ஜெயிச்சிருக்கோம். நம்ம டாஸ் ஜெயிச்சு எப்போயுமே சேசிங் தான் பண்ணுவோம். அதனால சேசிங் எடுப்போம். West Indies won the toss and selected to bowl first. Another fielding. West Indies won the toss and selected to field first. A. Roberts தான் நம்ம பவுலர். அம்பையர்லாம் உள்ளே வந்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் எல்லாருமே ஃபீல்டிங்காக வந்துட்டாங்க. எஸ் முகமது அண்ட் எம் கான். நான் ஸ்ட்ரைக்கர் அண்ணா ஸ்ட்ரைக்கர். Bowler A. Roberts, category fast. S. Mohammed, left-hand batsman. First ball A. Roberts to S. Mohammed. ஒரு பால் மட்டும் போட்டுட்டு நம்ம ஆட்டோ பிளே கொடுத்துடலாம் மக்களே. அந்த இந்த பால் ஒரு பாலுக்கு ஒரு ரன் கிடச்சிருக்கான். டைரக்ட் ஹிட். டேரக்ட் ஹிட்டா இல்லை ஒன் பவுன்ஸ் ஹிட்டான்னு தெரியல. ஆனால் டேரக்டாக ஸ்டெம்புக்கு எரிஞ்சிருக்காரு. அண்ட் இனிமேல் நம்ம ஆட்டோ பிளே கொடுக்க போகிறோம். எப்படியும் நிறைய ரன்ஸ் வரும்னு நினைக்கிறேங்க. அந்த 59 நமக்கு டார்கெட் 60ங்க. கண்டிப்பாக ஒரு கஷ்டமான டார்கெட்டு. வெஸ்ட் இண்டீஸ் நீட் 60 ரன்ஸ் இன் 60 balls டு வின். நம்ம வழக்கமாக இருக்கிறது தான் ஆர் ஃப்ரெடரிக்ஸ் அண்ட் கார்டன் கிரீனிச். அம்பையர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த பாகிஸ்தான் டீமும் வந்துருச்சு. அந்த ஆர் ஃப்ரெடரிக்ஸ், கார்டன் கிரீனிச் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. அந்த இம்ரான் கான் தான் நினைக்கிறேன் அவர். ஆர் ஃப்ரெடரிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நம்ம 2 பால்ஸ் தொக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறங்கி அடிப்போம்.
60ங்கிறது வெஸ்ட் இண்டீஸ் கஷ்டமான ஒரு டார்கெட் தான். இன்னும் ஒரு பால் டொக்கோஸ்ட்டு இருக்கப்போ நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஓவருக்கு ஆட்டோ ப்ளே கொடுக்கறது நல்லது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிப்போம். ஒரு 50 கிட்ட வந்துட்டோம்னாலே அதுக்கப்புறம் சும்மா ஆட்டோ ப்ளே கொடுத்தா அவங்க ஜெயிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுக்கு நம்ம போனோன்னே தெரியல, ஆனால் போயிருக்கோம். ஆனால் நம்ம போனதோட நன்மையாக ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஃப்ரெடரிக்ஸ் திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டார். ஒரு பவுண்ட்ரி. ரீப்ளே பார்ப்போம். நான் புஷ் கொடுத்து ஸ்டொக்குனா வைக்கலாம் பார்த்தேன். நான் என் கை எப்பயுமே லாஃப்டர் ஷாட்டுக்கு போகிறதுனால என் கை அதுவாகவே லாஃப்டரை கிளிக் பண்ணிடுச்சு. அண்டு நம்மளோட லக்கு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. 0 ஃபஸ்ட் ஓவர் தேர்ட் பால். பாகிஸ்தான் 59க்கு 3 விக்கெட்ஸா. அண்ட் இங்கே நம்ம ஷாட் அடிச்சிருக்கோம். அண்ட் இது ஒரு பவுண்ட்ரி. அங்கே ஃபீல்டர் இருப்பாரா, நல்லா ஹைட்டு போட்டு லென்த்து போலையா அவுட்டான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் ஒரு பவுண்ட்ரி ஒரு 4 போயிருக்கு. ஃபீல்டர் யாருமே இல்லை. அந்த இங்கே 2 சஞ்சய் மஞ்சள்கர் 2 சஞ்சய் மஞ்சள்கர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஷாட்டு. அண்ட் இங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஆனால் ஃபீல்டருக்கு முன்னாடியே பால் உழுதுருச்சு. அதனால நம்ம டபுள் ரன் ஓடிட்டோம். அண்டு 10 ரன். இங்கே ஒரு ஷாட் போயிருக்கு. அண்டு நம்ம டபுளுக்கு போயிருக்கோம். நம்ம டைவ் அடிக்கலாம். ஆனால் அவுட்டா இல்லை, அவுட் இல்லை. 12 ரன் எடுத்து தான். லாஸ்ட் பால் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். பேக் ஃபுட்டில் வச்சு அடிச்சிருக்கோம். அவுட்டுங்க. இதுதான் சொன்னேன், பேக் ஃபுட்டில் வச்சு அடிக்கக்கூடாது அப்படின்னு. ஃப்ரெடரிக்ஸ் கான் ஃபார் 12. வெஸ்ட் இண்டீஸ் 12 for 1. ஒரு ஓவர் முடிவுக்கு கலிச்சரன் இறங்கியிருக்காரு. செம ஃபார்மில் இருந்தார் நேற்று வீடியோவில். அதான் போன மேட்ச்சில் செம ஃபார்மில் இருந்தார். இன்றைக்கி அடிப்பாரான்னு பார்க்கணும். பாலை எங்கே வச்சுருக்காங்க பாருங்க. அண்ட் செம ஃபார்மில் இருந்தார். ஆனால் இப்போ செம ஃபார்மில் இருக்காரு. 6. உண்மையிலே ஒண்டர்ஃபுல்லுங்க கலிச்சரன். அவரோட பாலே ஒரு 6 ஓட ஆரம்பிச்சிருக்காரு. பாலிங் ரேஞ்ச் இன்னும் 0ல் தான் இங்கே இருக்கார். அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் அவர் ஓவர் ஃபுல்லாக இது தான் பண்ணுறாரு. அந்த நம்ம பட்டன் அமுத்துறோம். நம்ம நகர்ந்தனால நேராக அவர் மேலே பத்துருச்சு. பரவாயில்ல, அடுத்த பாலில் நம்ம ஷாட் அடிப்போம். இந்த நம்ம லாஃப்டர் ஷாட் மட்டும்தான் வைக்க போகிறோம். டார்கெட் ரொம்ப கஷ்டம் 60. நம்ம லாஃப்டர் ஷாட் வச்சுமே அது போகிறோம். போல்டு. என்னங்க இப்படி ஆயிடுச்சு. கலிச்சாரன் கான் ஃபார் 6. வெஸ்ட் இண்டீஸ் எத்தனை ரன்? வெஸ்ட் இண்டீஸ் 18 for 2. கன்ஹாய் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கேட்டகரி விக்கெட் கீப்பர். என்னங்க போன வீடியோவில் 27 ரன் வச்சு பயங்கர ஃபார்மில் இருந்தார். 6 ரன்லேயே அவுட் ஆக்கி அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்டொக்குடா இங்கே பார்த்தாரு. எப்படி தான் இந்த பால் இப்படிலாம் போடும் தெரியல. அந்த மேப்பு பார்த்தீங்களா, கோணலாக இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருப்பேன் வீடியோவில். அண்ட் இன்னொரு ஷாட் 6. கன்ஹாய் அவரோட முதல் 6 அடிச்சிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் பாலில் 6 ஆட ஆரம்பிச்சிருக்காரு கன்ஹாய். இந்த ஒரு செமையான ஓவர். ஏன்னா 6 ரன் 0 ரன் ஒரு விக்கெட், திரும்ப ஒரு 6 ரன், அந்த திரும்ப 0 ஒரு 6 அந்த மாதிரி போச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஓவரோட முடிவில் ஒரு விக்கெட் போயிருக்கு. 3 பால் டாட் பால். 2 6 பால் இருக்குது. முடிஞ்சிருச்சு இந்த ஓவர்.
24 எடுத்துட்டோம். ஏ மசூட் ரைட் ஹேண்ட் பவுலர். கார்டன் கிரீனிச் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். போன டைம் 4 ரன் 4 பாலுக்கு அவுட் ஆனார் கார்டன் கிரீனிச். இந்த டைம் எத்தனை ரன் அடிக்கிறாருன்னு பார்க்கணும். இங்கே ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு கார்டன் கிரீனிச். அவுட்டு. கார்டன் கிரீனிச் டக்கில் அவுட் ஆயிருக்காருங்க. என்னங்க இது கார்டன் கிரீனிச் செம ஃபார்மில் இல்லை. சிலாய்டு உள்ளே வந்திருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். பாகிஸ்தான் 59 எடுத்திருக்கு. நம்ம இப்போ தான் 24ல் இருக்கோம். ஷாட்டுக்கு போனோம். பயங்கரமான ஷாட்டுக்கெல்லாம் போனால் தான் இது முடியும். அன்றைக்கி நம்ம சும்மா ஷாட்டுக்கு போயிருக்கோம். இது டபுள் தாங்க எடுக்க முடியல. அதுக்கடுத்து ட்ரிபிள் எடுக்க விட மாட்டேது. பர்த்தனே காணோம். நல்லாவே ட்ரிபிள் எடுத்துருந்தா ரன் அவுட் ஆகிருப்போம். நல்லது தான். டார் கன்ஹாய் 6ஓட அப்படியே நிற்கிறாரு. அன்னிங்க சீலா இது தூக்கி அடிச்சிருக்காரு. அண்ட் அவுட்டு. என்னங்க இது பாகிஸ்தான் இவ்வளோ பயங்கரமாக இருக்காங்க. சீலா இது கான் ஃபார் 2. வெஸ்ட் இண்டீஸ் எத்தனை ரன்னு? வெஸ்ட் இண்டீஸ் 26 for 4. விவியன் ரிச்சஸ் உள்ளே இறங்கியிருக்காரு. விவியன் ரிச்சஸ் கேட்டகிரி பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர். மை ஃபேவரட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்னே சொல்கிறான் அவரை. விவியன் ரிச்சஸ் நல்லா அடிப்பார். ஹைலைட்ஸ் பார்த்துருக்கேன். ஃபைனலு நல்லா அடித்தார். அண்ட் விவியன் ரிச்சஸ் டக் அவுட். என்னங்க இது சே. விவியன் ரிச்சஸ் கான் ஃபார் த வெஸ்ட் இண்டீஸ் 26 for 5. கே பாய்ஸ் கேட்டகிரி பவுலர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ளே இறங்கியிருக்காரு. அந்த ஆட்டோ பிளே கொடுப்போமா? வேணாம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆட்டோ பிளே இருக்குது. எல்லா பாலும் அவுட் ஆகிட்டு தாங்க இருக்கும். இங்கே ஒரு சிங்கிள், ஒரு டபுளும் கூட சேர்த்து அந்த ஒரு ரன்னு டபுள் எடுத்துட்டோம். நம்ம இன்னொரு ரன் ஓடி இருந்தால் அவுட் ஆகிருப்போம். 28 எடுத்துட்டோம். லாஸ்ட் பால். அண்ட் இங்கே ஒரு ஷாட். இதை கண்டிப்பாக அவுட்டுங்க. எஸ் அவுட்டு. எப்படி அந்த ஒரே இடத்துல மட்டும்தான் அடிக்கிறாங்க. கே பாய்ஸ் கான் ஃபார் 2. வெஸ்ட் இண்டீஸ் 28 for 6ன்னு நினைக்கிறேன். ஆமாம். பி ஜூலியன் உள்ளே வந்திருக்காரு. என்னதான் அடித்தாலும் கேட்ச் தான் போட்டுனா நம்மளும் என்ன தான் பண்ண முடியும். நீ 32 runs in 42 balls. ஈஸி தான். ஆனால் இதுதான் விக்கெட் தான். இன்னும் 4 தானே இருக்குது. போன மேட்ச்சில் ஏதோ லக்கில் ஜெயித்தோம். இந்த மேட்ச்சில் இங்கே நம்ம டபுள் எடுத்திருக்கோம். அந்த லெக் பை வேறு கொடுத்துருக்கார் அம்பையர். 30 runs எடுத்துட்டோம். இன்னும் 30 runs தேவை. தேர்ட்டி ரன்ஸ் 41 பால்ஸுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு அவுட்டா? பாயலா என்னடா டேய். பி ஜூலியன் கான் ஃபார் 0. வெஸ்ட் இண்டீஸ் 30 for 7. சரி வேறு வழியே இல்லை. ஆட்டோ பில்லு தான் கொடுத்தா வேணும். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டி முறை. ஆட்டோ பிளே ஃபுல் இன்னிங்ஸ்க்கு இல்லைங்க. இதுக்கு 5 overs கொடுப்போம். 60 எடுத்துட்டோங்க. என்னங்க இது சூப்பர். 7.5 overs 60 எடுத்துட்டோம். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 1/2 wickets. நம்ம அடிச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு விக்கெட் போயிருக்கோம். இது உண்மையிலே சூப்பருங்க. நான் நினச்சே பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு.
அண்டு ஒரு விக்கெட் நமக்கு போயிடுச்சு. 7லேருந்து இப்போ 8 போயிடுச்சு. அண்டு நம்ம மேட்சோட சுருக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் பேட்டிங் முடிச்சு 10 ஓவருக்கு 59 அடித்தாங்க. 3 விக்கெட் போயிடுச்சு. எஸ் அப்பாஸ் நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தாரு, நல்ல ஸ்கோர். 17 பால் 17 ரன். அண்ட் டபிள்யூ ராஜா 18 பால் 13 ரன். எம் முகமது 11 பாலுக்கு 11 ரன். எஸ் முகமது 11 பாலுக்கு 11 ரன் தான். அண்டு வி ஹோல்டர் பவுலர், வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் வி ஹோல்டர் 5 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஆர் ஃப்ரெடரிக்ஸ் 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஏ கலிச்சரன் 3 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார். கே பாய்ஸ் 29 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்கலைங்க. ஓகே, அது வெஸ்ட் இண்டீஸ் 7.5 ஓவர்ஸில் 60 எடுத்துட்டாங்க. 8 விக்கெட் போயிடுச்சு. ஆர் ஹன்ஹாய் 16 பால் 12 பாலுக்கு 16 ரன்னு. டி முர்ரை 13 பாலுக்கு 13 ரன்னு. ஆர் ஃப்ரெடரிக்ஸ் 6 பாலுக்கு 12 ரன் வச்சார். அண்டு வி ஹோல்டர் 5 பாலுக்கு 7 ரன். அண்டு நம்ம பாகிஸ்தான் பவுலர்ஸை பார்க்கலாம். ஏ மசூத் 9 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தார், சூப்பர். என் மாலிக் 20 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தார், போடு. இம்ரான்கான் நினைக்கிறேன் 12 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார், சூப்பர். டபிள்யூ ராஜா 7 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. எப்படி 3 விக்கெட்னு 4 3 7 1 8 கரெக்டாக வருது. ஸோ இல்லை எது பெஸ்ட்டு பவுலர்ஸ் யாருன்னா நான் பாகிஸ்தானை தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஆத்தோப்ளே கொடுத்தனாலே கொஞ்சம் விக்கெட்ஸ் நமக்கு போயிருக்கு. அண்ட் அவ்வளோதாங்க, நம்ம 2வது மேட்சே 2 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம், சூப்பர். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் ஆர் கன்ஹாய்க்கு. Congratulations on the brilliant performance. We must know what was the plan for today's match. Well, everything seemed to go all right for me, and I'm really happy with the way I performed out there. அண்ட் அவ்வளோதாங்க, நம்ம மேட்ச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் won by 2 விக்கெட்ஸ். ஸோ இந்த மேட்ச் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா கூட, ஆனால் நம்ம விளையாண்டா நம்ம நாக் அவுட் மேட்ச், அதாவது செமிஃபைனலுக்குள்ளே போயிடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களை, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களே, டேக் கேர் மக்களே, பாய் பாய்.